அங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆர்ச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்பவே ஒரு ரம்மியமான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த கோவில். ஹலோ மக்களே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெருவன கோவில்கள், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில்கள் 2 தான் இன்னமும் மிச்சம் இருக்கு. அதில் ஒரு கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இடமே ரொம்பவே காமாவும் இருக்கு. அதே நேரத்தில் பசுமை, வயல்களும் தென்னந்தோப்புகளும் சூழ்ந்திருக்கு. இந்த மாதிரி அழகான காட்சிகளை கிராமங்களில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட கோயிலை நெருங்கியாச்சு. ஆர்ச்சு இது உள்ளர போனதான் கோவில் அப்படின்னு நினைச்சா இல்லை, இது உள்ளர இன்னும் காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். நல்ல வேளை நம்ம வண்டியை நேரா விட்டுற பார்த்தோம். ஸோ சின்ன போர்டு ஒன்று அங்கே தெரியுது பாருங்க. பெரியசாமி கோவில் அப்படின்னு இந்த போர்டு. ஸோ இதை நம்ம கவனமாக பார்த்து போகணும். மிஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு சமவெளி பகுதி காடு. அதில் 2 பக்கமும் குளங்கள் இருக்கு. உள்ள என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஒரு மஷ்ரூமை கட் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு புளிய மரம் அது. ஸோ அந்த காட்டுப்பாதை 2 பக்கம் காட்டுப்பாதை கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கு மேல இந்த காடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமவெளி காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு கோவில் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். மிக மிக சொற்பமான நபர்கள், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் விசிட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இது குலதெய்வம், எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. இந்த கோவில் திருவிழா நடக்கும் பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுற்றிலும் பாருங்க, எங்கே பார்த்தாலும் பசுமை, அமைதி, பறவைகள் சத்தம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் கோவில் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மரத்தில் நிறையா வளையல்கள் கட்டி இங்கே ஏதோ நேர்த்திக்கடன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தொடர்ந்து நான் சொல்ல போகிற இன்னொரு விஷயம் கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதக்கூடிய பெரியசாமி கோவில் தான் இந்த கோவிலில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுக்குள்ள பெண்கள் அனுமதி கிடையாது. ஒரு காலத்தில் மிகப்பெரிய வன பிரதேசமாக இருந்திருக்கும், இப்போவும் அப்படி தான் இருக்குது. அதனால் பெண்கள் அனுமதிக்காம இருந்திருக்கலாம். மிக மிக பழமையான, அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே போகும் பொழுதே அங்கே நமக்கு ஒரு வேண்டுதல் வச்சாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவறையை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது, மற்றபடி கோவிலை நீங்கள் இடத்த சுற்றி காமிக்கலாம் அப்படின்னாங்க. தெய்வத்தை நம்ம பார்க்குறத விட அவங்க இருக்கிற இடத்துல பார்க்குறது தான் நல்லதுன்னு அந்த கோயில் பூசாரி சொன்னார். உண்மை தானே? ஸோ அதனால் அவங்களோட வேண்டுதலுக்காக நம்ம என்ன பண்ணோம், கோயிலை கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் வரலான்னு பார்த்தா ஏகப்பட்ட சிலைகள், அதுவும் மிக பிரம்மாண்டமான குதிரை சிலைகள், யானை சிலைகள். ஸோ பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த பச்சை மட்டும் தெரியுது. எந்த கட்டிடமும் சிறு குடிசை கூட இல்லை. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ ஆஞ்சநேயரை வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா பெரியசாமி தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த யானை சிலை, பிரம்மாண்டமான யானை சிலையாக இருக்கட்டும், இல்லை அங்கே வைக்கப்பட்டிருந்த குதிரை சிலைகளாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மிக பிரமிப்பு ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நம்மளுடைய மன கஷ்டங்களை இந்த பெரியசாமி தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த சுற்று வட்டார மக்களுக்கு இருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அத்திவெட்டி அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் தான் இது இருக்குது. முழுக்க முழுக்க தென்னை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு கிராமம் இது. அதே மாதிரி நிறைய நீரோடைகளும் இன்னும் அந்த பசுமையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கிராமத்தில் இந்த கோவில் இருக்கிறது நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா சுற்றிலும் ஆக பெரும் காடு, சமவெளி பகுதிகளில் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கிறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். தஞ்சை மாவட்டத்தில் 2 கோயில்கள் மட்டும்தான் இருக்குது வனத்துக்குள்ள. அதில் ஒரு கோவில் தான் இந்த கோவில்.
ஊர் காவல் தெய்வங்களா இருக்கட்டும், நம்மளுடைய குலதெய்வமா இருக்கட்டும், எப்பொழுதுமே நமக்கு மனதுக்கு மிக நெருக்கமானது. அந்த வகையில இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்துல 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அத்திவெட்டி பெரியசாமி கோயில் அப்படிங்கிறது பல பேருக்கு குலதெய்வமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. வேண்டியதை கேட்டதை நம்ம சொல்லி முறையிடக்கூடிய விஷயத்த உடனே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இது பார்க்கப்படுது. நாம எத்தனையோ கோயில்களுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா வந்து ஆ. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லொகேஷன்ல, அதாவது எங்கேயோ இந்த உலகத்திலேருந்து தொலைஞ்ச ஒரு ஃபீல், தனியா நாமும் கடவுளும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து இந்த கோவிலுக்கு வந்தா கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து கருவறைய வீடியோவோ, ஃபோட்டோவோ எடுக்க அனுமதி இல்ல அப்படிங்கிறதுனால, கோயில உங்களுக்கு நான் சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். நல்ல பிரம்மாண்டமான, விசாலமான இடத்துல தான் இருக்கு. ஸோ பொதுவாகவே வந்து குதிரை, யானை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயனார், அது காவல் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட வாகனமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து யானை சிலைகளும், குதிரை சிலைகளும் மிக அதிகமாக இருந்துச்சு. அதேமாரி வனப்பரப்பு அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி காவலாக இருக்கக்கூடிய மற்ற சிலைகளும் இதில் இருந்தது. பார்க்குறதுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. காட்டுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். மிகுந்த பயபக்தியுடன் இந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு வருபவங்களுடைய நம்பிக்கை. ஓகே மக்களே, தமிழ்நாட்டுல நீங்க எத்தனையோ கோவில்களுக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் சமவெளி பகுதி காடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க வந்து பெண்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். மீண்டும் வேறொரு வித்தியாசமான கோயிலோட, வித்தியாசமான இடத்தோட, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணுங்க.